ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 95 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 24,238 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 442 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 77,708 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 576 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 57,945 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 64 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 29,161 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 27,028 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 71 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 1,121 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 1,312 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க, டிஎஸ் வந்து நெட் பயஸாக இருந்திருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் என்கிட்ட கேட்டது ப்ரோ, அந்த கரூர் வைசியா பேங்கோட ரிசல்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. கரூர் வைசியா பேங்கோட ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 756 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,422 கோடியாக இருக்குது. அசட் குவாலிட்டின்னு எடுத்து பார்க்கும்போது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 0.75%லேருந்து 0.74% ஒரு மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் நெட் அண்ட் பேல எந்த வித சேஞ்சஸும் இல்லை, 0.19% இருக்குது. லோன் புக் பார்க்கும்போது ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷனல், அதாவது அவங்களோட ப்ரொவிஷனல் பிஸ்னஸ் அப்டேட் எடுத்து பார்க்கும்போது டோட்டல் பிஸ்னஸ் ஒரு 15% வளர்ந்துருந்துச்சு. கிராஸ் அட்வான்ஸஸ் 17% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. டோட்டல் டெபாசிட் ஒரு 14% க்ரோத் காமிச்சிருந்து. காசா டெபாசிட் 15% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இது போக ப்ரொவிஷன்ஸும் பார்க்கும்போது 258 கோடியிலேருந்து 90 கோடியாட்டு ப்ரொவிஷன் குறைஞ்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.26% இருக்குது. இது ஆக்சுவலி சீக்வன்ஷியல் பேசிஸ்லையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆனர் பேசிஸ்லையும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரூர் வைசியா பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து ஓகே, பட் நெட் என்பியில் எந்த வித சேஞ்சஸும் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குது, அன்சேஞ்சாக இருக்குது நெட் என்பி. கரூர் வைசியா பேங்க் இப்போ இருக்க ட்ரெண்டில் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா, கரூர் வைசியா பேங்கோட ஷேர் ப்ரைஸ் 301 இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட்டில் 2.5% விழுந்திருக்கு. கரூர் வைசியா பேங்கோட ஸ்டாக் பி 10 இருக்குது, புக் வேல்யூ 146. ஸோ 146 கரெக்டாக பார்க்கும்போது 2 டைம்ஸ் மேலே இருக்குது கரூர் வைசியா பேங்க். இதுக்கு நான் வந்து கர்நாடகா பேங்க் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, சவுத் இந்தியன் பேங்க் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, இண்டஸ்இண்ட் பேங்க் அது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் இப்போ கொஞ்சம் ரேலி ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு பேங்க் ஸ்டாக்ஸில் என்ன கேட்டால் சவுத் இந்தியன் பேங்க்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எகெயின் ஒரு 40 கிலோ வரும்போது பார்க்கலாம். அந்த மாதிரி கர்நாடகா பேங்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன மார்க்கெட் கேபிலேஷன் அடிப்படையில் சின்ன பேங்க்ஸை வந்து கொஞ்சம் இப்போ பீக் லெவலில் இருக்குது. இந்த ஃபெடரல் பேங்க் அதெல்லாம் பீக் லெவலில் இருக்குது, கொஞ்சம் இறங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம செகண்டரி ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் பேங்க் ஸ்டாக்ஸில் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கரூர் வைசியா பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில் அது வந்து 2 டைம்ஸ் மேலே இருக்குது. ஸோ இது வந்து கரூர் வைசியா பேங்கோட ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள், பட் ஃப்ரெஷ் என்ட்ரி வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்து பேடிஎம்மோட ஷேர் ப்ரைஸ் அப்டேட்டு. ஸோ பேடிஎம் வந்து போனஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க. ஸோ அது இன்னும் அப்டேட் வரல. நான் வந்து ரேஷியோ கணக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன், பட் இன்னும் அப்டேட் ஆகலை போனஸ் இஷ்யூ. கிட்டத்தட்ட 7.5 லேக்ஸ் ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பேடிஎம்மில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா போனஸ் ரிவார்டு வர இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த ரேஷியோவில் கிடைக்குதுன்னு நான் மத்தியானம் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அல்ட்ராடெக் சிமெண்டோட Q1 ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ப்ராஃபிட் ஒரு 17% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ரெவன்யூ 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 2,600 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 24,648 கோடியாக இருக்குது. எபிட்டா 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5,015 கோடியாக இருக்குது. மார்ஜின் 20.7%லேருந்து 20.3% இருக்குது. எபிட்டா மார்ஜின் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கிரே சிமெண்ட் சேல்ஸ் வால்யூம் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 41.3 மில்லியன் டன்ஸ். டொமஸ்டிக் சேல்ஸ் வால்யூம் 39.2 மில்லியன் டன்ஸாக இருக்குது, 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் 81% இருக்குது. இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 200 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் அந்த ரேஞ்சில் இருக்குது. எபிட்டா பர் டன் பார்க்கும்போது 1,198லேருந்து 1,214 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது எபிட்டா பர் டன் பார்க்கும்போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் 27ல் 15.9 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் அந்த ரேஞ்சில் கெப்பாசிட்டி அடிஷன் பண்ண இருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 28ல் 29.8 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் அந்த ரேஞ்சில் கெப்பாசிட்டி அடிஷன் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிமெண்ட்ஸ் அவங்களோட சப்சிடரி, அல்ட்ராடெக்கோட சப்சிடரி, அது 52 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு ஜூன் குவார்ட்டரில். அல்ட்ராடெக் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியானா இப்போதைக்கெல்லாம் அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, அது வந்து வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க, பட் மார்ஜின் ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணியிருக்கு இந்த குவார்ட்டரில் இயர் ஆனர் பேசிஸில் பார்க்கும்போது. இது அல்ட்ராடெக் சிமெண்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டாடா குழுமத்தோட அந்த ட்ரெண்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க ஃபேஷன் செக்மெண்ட்டில் பெருசாட்ட எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க. குறிப்பாட்டு வெஸ்ட் சைடில் பெருசாட்டு அந்த வெஸ்ட் சைடு ஷோரில் வந்து பெருசாட்ட அவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க. ஆனுவலி 100 நியூ ஸ்டோர் அதாட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட பிளானாக இருக்குது.
ஸோ அதுக்கு வேண்டி வெஸ்ட் சைடில் எக்ஸ்பான்ஷனுக்கு $260 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ப்ளஸ் வெஸ்ட் சைடு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க டிசைனை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் லீடு டைம்ஸை வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஈச் இயர் பார்த்தீங்கன்னா அவங்க 10 to 15 ஸ்டோர்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இனி ஒரு வருஷத்துக்கு 100 ஸ்டோர் வச்சு அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் போடுறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சைட் கிட்டத்தட்ட 300 ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் அப்பேரல், பியூட்டி, நெக்ஸ்ட் ஹோம் டீக்கர், ஃபுட்வேர், இதெல்லாமே லேப் க்ரோன் டைமண்ட்ஸ், இது எல்லாமே இந்த வெஸ்ட் சைடில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ அவங்க ஒரு வருஷத்துக்கு 100 ஸ்டோர் வச்சு எக்ஸ்பான்ஷனுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இது டாட்டாவோட ட்ரெண்டு கொடுத்த அப்டேட்டு. இன்றைக்கி இந்த ஃபார்மா செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் மார்க்கெட்டில் ரேலியாக இருக்கும். நாட்கோ ஃபார்மா மேலே போனதுக்கு அது வேறு கதை. அவங்களோட ஒரு டேப்லெட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா USFDA டென்டேட்டிவ் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் சிப்லா, அஜந்தா ஃபார்மா, அல்கம் லேபார்டரிஸ், டிவிஸ் லேபார்டரிஸ், அடுத்து லாரஸ் லேப்ஸ், ஆரோபிண்டோ ஃபார்மா, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், அஜந்தா ஃபார்மா, இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இன்றைக்கி மேலே போயிருந்துச்சு. நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸே பார்க்கும்போது 1.65% ரேலியாக இருக்குது. மேன்கைண்ட் ஃபார்மா, டாரண்ட் ஃபார்மாசிட்டிகல்ஸ்லாம் ரேலியாக இருந்துச்சு. ஸோ ஃபார்மா செக்டார் பார்க்கும்போது மண்டே மட்டுமே சில ஸ்டாக்ஸ்லாம் 20% அளவுக்கு ரேலியாக இருக்குது. அது வந்து அந்த ஃபார்மா செக்டாரில் ஒரு பையிங் மூமெண்டம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வீக் சென்டிமெண்ட்டில் ஃபார்மா செக்டாரில் ஒரு பையிங் மூமெண்ட் இருந்திருக்கு, நிறைய பையிங் மூமெண்டம் இருந்திருக்கு, ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதனால ஃபார்மா செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் லாஸ்ட் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருந்துருக்கு. குறிப்பாடு சிப்லாலாம் 2%, 3% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. நாட்கோ ஃபார்மா 5% மேலே போச்சு. அது வந்து வேற கதை. அது அவங்களுக்கு அந்த டென்டேட்டிவ் அப்ரூவல், அது ஒரு ரீசன். ஸோ ஃபார்மா செக்டார் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஓபராய் ரியல்டி 1% டவுனாக இருந்துச்சு. நொமரா வந்து பை ரேட்டிங் தான் கொடுக்குறாங்க. $2090 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஓபராய் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நான் அதோட ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன், ப்ளஸ் அவங்களோட டிவிடெண்டையும் அப்டேட் பண்ணியிருந்தேன். அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸோ கொடுக்குற அப்டேட்டு அது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் நடக்கவே நடக்காது போல் ஒரு கதையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. முன்னாடியே டார்கெட் ப்ரைஸ் அது 40% போகும், 30% மேலே போகும்னு சொல்கிறாங்க. பட் போன கதை தான் இல்லை. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு இப்போ கோல்ட்மேன் சாக்ஸ் 41% அப்சைட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. O2C செக்மெண்ட்டும், ஜியோ, நெக்ஸ்ட் நியூ எனர்ஜி, இது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸ் பை ரேட்டிங்கோட $1870 சொல்லியிருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு. இவங்க சொன்னதாவது நடக்குதா அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இவங்க LNG சப்ளையர்ஸை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா லாங் டேர்ம் இம்போர்ட் டீலுக்கு தான். இந்த LNG சப்ளையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்வைட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து HPCL பொறுத்த வரைக்கும் அப்டேட். கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் டன்ஸ் அளவுக்கு அவங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க பெர் இயருக்கு. ஸோ 10 to 15 இயர்ஸ் அளவுக்கு பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கு பிளான் போடுறாங்க. இது வந்து HPCL கொடுத்த அப்டேட்டு. கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 20% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் 28 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நெட் ப்ரீமியம் மூலமாட்டு ஏர்ன் பண்ணது 23.8% இருக்குது, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2047 கோடி. டோட்டல் ப்ரீமியம் இன்கம் 2161 கோடியாக இருக்குது, 23% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நியூ பிஸ்னஸ் ப்ரீமியம் 25% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இண்டிவிஜுவல் வெயிட்டட் ப்ரீமியம் இன்கம் 17.8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனுவலைஸ் ப்ரீமியம் ஈக்குவலன் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் 28% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நியூ பிஸ்னஸ் மார்ஜின் 21.1% இருக்குது. ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ் 41.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 13.8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எம்பீடட் வேல்யூ 7383 கோடியாக இருக்குது. இன்சூரன்ஸ் பெர்சிஸ்டன்சி ரேஷியோ 85.9% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. சோம் டிஸ்டிலரிஸ், ஸோ அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 20% அப்பர் சர்க்கியூட் டச் பண்ணியிருந்துச்சு. ஆக்சுவலி ஏஸ் இன்வெஸ்டராக இருக்கிற பிரசாந்த் ஜெயின் பார்க்கும்போது இதில் 1.22% ஸ்டேக் வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ரேலி ஆகிறதுக்கு. 20% அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்குது. சோபா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, சோபா லிமிடெட், இவங்களோட ரிசல்ட்ஸில் நெட் ப்ராஃபிட் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் 3x2 அந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 51 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா சேம் ரே லாஸ்ட் இயரில் 14 கோடி தான் ப்ராஃபிட். இந்த குவார்ட்டரில் 51 கோடி ப்ராஃபிட். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1278 கோடியாக இருக்குது. எபிட்டா 77.6 crores இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் 6.1% இருக்குது. எபிட்டா மார்ஜின் பார்க்கும்போது 1000 கோடி பார்த்தீங்கன்னா NCD மூலமாக ரைஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ சோபா லிமிட்டடோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போதும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பஜாஜ் லைஃப் இவங்க வந்து நியூ யூலிப் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நியூ ULIP அதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நிஃப்டி 200 வேல்யூ 30 இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நியூ ULIP ஆப்ஷன் ட்ராக்கிங் வேல்யூ ஓரியன்டட் கம்பெனிஸ் எல்லாமே வரும் இதில் லாங் டேர்ம் க்ரோத்துக்கு. இது பஜாஜ் லைஃப் தான் இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பஜாஜ் லைஃப் நிஃப்டி 200 வேல்யூ
30 இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ULIPனா யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸு. NFO வந்து ஜூலை 14 ஓப்பன் ஆகி ஜூலை 27 க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட்டுக்கு மாறி இருக்குது. லாஸ்ட்லேருந்து 25 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. சீக்வன்ஷியல் பேசிஸ்லேயே 25.76% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2002 கோடியாக இருக்குது, 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக அவங்களோட எபிட்டா 115 கோடியாக இருக்குது, 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் பேஸில் 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 5.8% எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேர் ஹவுஸ் ஸ்பேஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் 21.9 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்குது. அவங்களோட கான்ட்ராக்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 31% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எக்ஸ்பிரஸ் பிஸ்னஸ் 58% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேஸில் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் மைல் டெலிவரி செக்மெண்ட் எபிட்டா 2.9 crores இருக்குது. இதுவும் லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு மாறி இருக்குது. மொபிலிட்டி பிஸ்னஸ் 38% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃப்ரைட் ஃபார்வர்டிங் செக்மெண்ட் 45 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு லாஸ்ட்லேருந்து அவங்க மீண்டு வந்திருக்கிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. மிண்டா கார்பரேஷன் அவங்களோட EV சப்சிடியாக இருக்கிற ஸ்பார்க் மிண்டா க்ரீன் மொபிலிட்டியில் 25 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாடா பவருக்கு ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்திருக்கு SCC8 வந்து. ஸோ இது என்னென்னா மகாராஷ்டிராவில் ப்ராஜெக்ட்டு 324 மெகாவாட் பம்ப்டு ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 40 year பம்ப்டு ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட்டு. ஆக்சுவலி 2029 தான் ஷெடியூல் ஆகுது. டாடா பவர் க்ளீன் எனர்ஜி மூலமாட்டு தான் அந்த ப்ராஜெக்ட் அவங்க டெலிவர் பண்ண இருக்கிறாங்க. அதாவது 324 மெகாவாட் ஆஃப் பவர் வந்து சப்ளை பண்ண இருக்கிறாங்க. 1000 மெகாவாட் பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு மகாராஷ்டிரா பியூபூரி அப்படிங்கிற இடத்துல. இது டாடா பவருக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இந்த HDFC பேங்க், ஸோ HDFC பேங்கோட CEO ரீஅப்பாயின்மெண்ட் வந்து டிலே ஆகுது. ஏன்னா போர்டு வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அது ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ HDFC பேங்க்கில் CEO அப்பாயின்மெண்ட் குறிப்பாட்டு புதுசாக போடுறாங்களா இல்லை இப்போ இருக்கிறவரை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களான்னு தெரில. போர்டு வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.